ஆஃபீஸர்ஸ், நாங்கள் உங்கள் எல்லாரையும் பார்த்துனே தான் இருக்கிறோம். இப்போ இருக்கிற ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மண்டையாட்டிருந்தீங்க. அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யாரை சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். அவர் தான் இப்போ அவர் யாரை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க ஆணையரை பற்றி பேசியிருக்கார். அங்கே இருக்கிற வணிக வரித்துறை அமைச்சர் எங்கே கூப்பிட்டாலும் அவர் பின்னாடியே போயிடுறாராம். அவர் வேலையை அவர் பார்க்குறதே இல்லையா. இந்த மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்காகவும் அரசுக்காகவும் திமுக ஆளுகளுக்காகவும் அவர் வேலை பார்த்துனுங்கிறாரு. இப்போ ஏற்பட்ட ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் ஒன்று சொல்லிக்கிறேன், அதிகாரிகள் எப்போவுமே இந்த மாதிரி ஆட்சிக்கு பயந்து வேலை பார்க்கக்கூடாது. அதிகாரிகள் தங்களுடைய கடமையில் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாத அதிகாரிகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள்லாம் தப்பவே முடியாது. 2026 ஆட்சிக்கு வர்றோம், உங்களெல்லாம் என்ன பண்ணுறான்னு மட்டும் பார் அப்படின்ற மாதிரி மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். இருந்தாலும் இவங்களோட கான்ஃபிடென்ஸை பாராட்டியே ஆகணும். நம்ம ஆணையாளர் இப்ப எதையுமே கண்டுக்கிறதே இல்லை. நம்ம வணிக வரித்துறை அமைச்சர் எங்க கூப்பிடுறாரோ சொட்டவால் குட்டி மாதிரி போயிட்டே இருக்காங்க. போய் அவங்க பாட்டு தொடங்கிருக்காங்க. என்ன நிலைமை என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஐஎஸ் அதிகாரி இப்படி செய்யறாங்க. நான் இப்பவும் சொல்றேன், எந்த அதிகாரி தவறு செய்தாலும் சரி அந்த அதிகாரிகளாம் தப்பிக்க முடியாது. 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் பொழுது இந்த யார் தவறு செய்தார்களோ, தவறு செய்ததற்கு துணைப்பானார்களோ அந்த அதிகாரியெல்லாம் நிச்சயமாக சட்டத்தின் கொண்டாந்து நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது நீங்க என்ன சொல்றீங்க? ரெண்டே கட்சி தான், திமுக அதிமுக. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இல்லைனா இப்போ இருக்கிற முதல்வர் அவர்கள். இவங்க தான் வந்து டாமினண்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்படி பேசலையே. டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு பேசுகிறாரு. உங்களை சீன்லேயே கொண்டு வரலையே அவர் அப்படின்ற மாதிரி பேசினா அதுக்கு செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறவங்கலாம் இப்படி தான் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. நான் வந்து யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு பேசலை. நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்கிறேன். அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன, நாங்கள் 10ஓட 11 ஓரமாக நின்றுக்குவோம் அப்படின்னா சொல்ல போகிறாங்க. அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம் தான் பேசுவாங்க. ஆனால் உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியணும்ல. அந்த உண்மையை தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். ஏங்க ஒருத்தர் சொல்ற, ஏங்க இது மாதிரி 1000 பேர் சொல்லியிருக்காங்க. நான் யாரையும் நான் கேட்டதுக்காக சொல்றேன். நான் புதிதாக வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய காக்காக்கையும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்க போய் 10ஓட 11 இருப்போம்னா சொல்லுவாங்க. நாங்க தான் அடுத்த ஆட்சிக்குன்னு வாங்க. ஏங்க எல்லாரும் தாங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக சார், நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அதிமுகவில் இருக்கிற ஆலமர விழுது மாதிரி இருந்தவங்கலாம் இப்போ கட்சியை விட்டு வெளில போயினுங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா, யார் விழுதே? நான் நீங்களா சொல்லுங்கிறீங்க ஆலமரத்து விழுதுன்னு. யார்? செங்கோட்டையன் அவர்கள் விழுதா? அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தாருன்னு சும்மா சொன்னால் மட்டும் பத்தாதுப்பா. உண்மையான அதிமுக ரத்தம் உடம்புல ஓடுதுன்னா, நான் என்ன வாழ்ந்தாலும் சரி, எனக்கு பதவி வேணாம், அதிகாரம் வேணாம், எதுவும் வேணாம், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ரோசமான ஆள் அவன் தான் உண்மையான தொண்டை. அதை விட்டு கால நேரம் பார்த்து கபால் அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இதெல்லாம் என்ன போச்சு? அவரெல்லாம் ஆலமரம் விழுதா? போகுங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க? செங்கோட்டையனுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? ரெட்டை இல்லை சின்னத்துக்காகவும் அதிமுக மீது இருக்க அபிப்பிராயத்தினாலையும் மக்கள் ஓட்டு போட்டாங்க. செங்கோட்டையனுக்காகலாம் யாரும் போடலை அப்படின்ற மாதிரி குத்தி காட்டி பேசியிருக்கிறாரு செல்லூர் ராஜு அவர்கள். ஏங்க யாருங்க என்னங்க விழுதுன்னு நீங்களா சொல்ற? ஏங்க எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவரை என்ன 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியாரை பார்த்து ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாபத்தில் அவர் போறான்னா போலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சி வேணாயா, எந்த பதவி வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன். அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம். அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றியும் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, சாமி ஒரு விஷயத்தில் ஆன்மீகத்தில் அரசியல் இருக்கவே கூடாது. எப்பவுமே அது வேற இது வேறேன்னு இருக்கும். ஆனால் இப்போ
திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை வச்சு தேவையில்லாமல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆளும் அரசு அப்படின்னு சந்தேகம் வருது இல்லை. இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை இப்போ வருதுன்னா வருமா இல்லையா, சந்தேகம் வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். ஊருக்குள்ளே யார் மேலே சந்தேகப்படுறாங்கன்னா உங்கள் கூட கூட்டணி இருக்க பாஜக மேலே தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அண்ணனுக்கு எங்கே சந்தேகம் வருதுன்னா திமுக மீது வருது. பார்த்துங்க, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை பின்னாடி அரசியல் இருக்குன்ற சந்தேகம் வந்துச்சு. அப்போ இது நம்மளாம் இப்போ சாமி கும்பிட்றவங்களாம் சண்டை போட்டுக்கல, அவங்கெல்லாம் சுமூகமாக தான் இருக்கிறாங்க. அரசியலால் வர்ற பிரச்சனை தான் இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் இருந்தும் நம்ம மண்டையில் உரைக்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொதுவாங்க இல்லை நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, மத வழிபாடு இல்லை, அரசியலே இருக்கக்கூடாது, அரசியல் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் அண்ணன் தம்பியாக மதுரையில் பழகிட்டு இருக்கோம்ப்பா. எங்கள் ஜாதியே எங்களுக்கு கிடையாது, மதம்லாம் கிடையாது. இதில் என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்தில் இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்கிறாங்களோ என்ற சந்தேகம் வருது, அவ்வளோதான்.